மாமா, அதான் கதவை தட்டுறாங்கன்னு தெரியுதுல்ல, போய் திறங்களே. எனக்கெல்லாம் கதவை சத்திர தட்டம் எதுவும் கேட்கல. உனக்கு கேட்டுச்சுன்னா நீ போய் தொற. காலைல இருந்து நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சு செம்ம டயர்டா இருக்கு. நீங்க நைட்லாம் போனை நோண்டிட்டு தானே தூங்குறீங்க. போய் திறந்தா என்னவா? ஐயய்ய, காலங்காத்தாலே புராணத்தை பாடுனா ஒரு மனுஷன் எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? நான் என்ன ஜாலியாவா ஃபோன் நோண்டிக்கிட்டு இருந்தேன்? ஆஃபீஸில் வேலை செஞ்சு பத்தாதுன்னு அந்த வேலையை ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது கொரட்டை விட்டு தூங்குறா. டேய், காலிங் பெல் இருக்குதுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காதீங்கடா. இருங்கடா, வரேன். ஏண்டி என்ன எழுப்பி விட்டுட்டு நீ நல்லா தூங்குறியா? இருடி. மாமா, மாமா. எரும மாடு. யாருமே இல்ல. யாருமே இல்ல. இதுக்கு தான் அவசர அவசரமா போய் கதவை திறக்க சொன்னியா? அவங்க தட்டும் போதே திறந்துருக்கணும். இவ்வளோ லேட்டா வந்து திறந்தா அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா? வாய பாரு. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணியிருந்தனா நிம்மதியானாச்சும் இருந்திருப்பேன். அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. இங்க இல்ல, அங்க பாருங்க. ஹாய். ஹே கேடி, இங்க என்னடி பண்ற? எனக்கு இங்க வேலை கிடைச்சிருக்கு. இனிமே நான் இங்க தான் இருக்க போறேன். சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் நான் வரத உங்கள்கிட்ட சொல்லல. ஹே அம்மு, இன்னைக்கு நீங்க தான் ஃபுல்லா எனக்கு ஜாலியா ஊர் சுத்தி காட்ட போறீங்க. சங்கு, அவருக்கு ஆபீஸ்லயே வேலை கரெக்டா இருக்கு, என்னையவே கூட்டு போக முடியல. பொசசிவ்லாம் ஆகுறாளே. சங்கு கிட்ட பேசினா இவ காண்டாகுறா. இத வச்சே இவகிட்ட காலத்தை ஓட்ட வேண்டிதான். நீ இன்னைக்கு தானே வந்திருக்க, நீ நல்லா தூங்கு, அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். மச்சி நிச்சி. அம்மோ சொல்லுங்க. நான் அப்படிலாம் கிடையாது, ஆல்வேஸ் ஃப்ரீ தான். நீ எங்கன்னு சொல்லு, மாமா நான் உன்னை கூட்டு போறேன். சரி அம்மோ. தேங்க்யூ அம்மோ. அம்முவா கழுத? உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன? எல்லாம் கல்யாணம் பண்ற வயசு தான். அடிச்சுக்கோ. ஒழுங்கா மாமான்னு கூப்பிடு. மாமான்னு கூப்பிடுறதா? நீ அம்முனே கூப்பிடுறீ. நான் என்ன கல்யாணம் பண்ணிருக்கேனா மாமான்னு கூப்பிட? அதுக்குள்ள நீ தான் அவரை கல்யாணம் பண்ணிட்ட. வேணா நான் இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிட்டு மாமான்னு கூப்பிடட்டா? கழுத, உனக்கு இந்த ஆசை வேற இருக்கா? உள்ள வாடி, உன்னை கவனிச்சுக்கிறேன். ஹேய் மச்சி, எப்படி? ஹேய், இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ, வெயிட் அண்ட் சீ. அம்மோ, இத வந்துட்டேன் மச்சி. சங்கு, சங்கு மாமா, இப்பெல்லாம் நீங்க என்னை கண்டுக்கிறதே இல்லை. எப்போ அவ வீட்டுக்குள்ள வந்தாலோ அப்பையிலேருந்து என்னை கண்டுக்கிறதே இல்லை. அப்படி கிடையாதுடி. ஐ திங்க் உனக்கு தான் அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் நல்லா நோட் பண்ணேன். என்னத்தான் நோட் பண்ணிட்டு இருந்தா? ஹே, என்ன பெட்டு பூரா பிளாஸ்டிக் பூவா கிடக்குது? அதுவா, ஒரிஜினல் பூ வச்சா உடனே வாடிருதா, அதான் பிளாஸ்டிக் பூ வச்சேன். அப்படியா? அதுவும் இல்லாம இது என் அன்பு மாதிரி எப்பவுமே வாடவே வாடாது. இந்த பிளாஸ்டிக் பூ கூட நீ பக்கத்துல இருக்க போது அப்படியே செம்மையா நாறுது, செம்மையா வாசமா இருக்கு. சரி, இன்னைக்கு பூரா இப்படியே பேசிக்கிட்டே இருக்க போறீங்களா? அப்படியே நீ பேச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா நான் பேசிக்கிட்டே இருக்க போறேன். சரி மாமா. அம்மா, நான் இத சொல்லல, வேற எதை சொன்னேன். அஹ்வா, என்னடி? அது அதுவா? மாமா, கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்கல? ஆமா. ஏய், கதவு திறந்துதான் இருக்குது, உள்ள வா. ஏண்டி வாய போட்டுற? என்னடி? எம்கே மாமா. ஹேய், நீயா? கதவை திறந்து போட்டுட்டு வீட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? நானும் கதவை பூட்டிட்டு வாடி உங்க அக்காட்ட சொல்றேன். இவ தான் கேட்கவே மாட்றா. இப்ப பாரு, திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்சிட்ட மாதிரி நுழைஞ்சிட்ட. அப்ப என் தங்கச்சிய நாயின்னு சொல்றீங்களா? சி, இவ்வளோ அழகா கிளி மாதிரி இருக்கா, இவ்வளோ போய் நான் நாயின்னு சொல்லுவேனா? நீ என்னடி வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க? அவன் தான் கிறுக்குத்தனமா கிளி மாதிரி இருக்கன்னு சொன்னா நீ என்ன சொல்லணும்?
என்ன சொல்லணும்? ஆமான்னு சொல்லணும். ஐயோ மாமா நான் கிளி மாதிரி இல்ல அப்படியே விளையாடுறீங்கன்னு சொல்லணும். மாமா விளையாட்டுக்கெல்லாம் போய் சொல்ல மாட்டாங்க. சோ ஸ்வீட். கையாடுறி மேல இருந்து. என்னடி என் மாமான சும்மா மாமா மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இனிமே அண்ணனு கூப்பிடுறி. அண்ணாவா? நீ என்னடி முறைய மாத்துற? முறைய மாத்தலனா நீ என்ன மாத்திருவ. மாமா நான் என்னைக்காவது வந்தனா சூப்பரா சூடா பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, ஆ வாங்கி கொடுத்தீங்களா? ஆமா ஆமா. இன்னைக்கு வாங்கி கொடுங்க மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். போலாம் போலாம். ஏய் விட்ரி, சூடா பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மாமா மாமா வா மாமா போலாம். எங்கேயாவது போன காலை வெட்டிடுவேன் பார்த்துக்கோ. நீ என் கண்ணு முன்னாடியே இருக்கிற. நீங்க வேணா தனியா போய் பிரியாணி வாங்கிட்டு வாங்க, ஃபேமிலி பேக்கா வாங்கிட்டு வாங்க, எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். அங்க பாரு ஏதோ கீழே விழுந்துருச்சு. எங்க ஓட பாக்குறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிட்டு போங்க.